முதல்ல இப்போ என்ன செய்ய போகிறாங்க? ஒரு வசனம் வாசிக்க போகிறாங்க. வெளியே இருக்கிறவங்களும் கேளுங்க, உள்ளே இருக்கிறவங்களும் கேளுங்க. பிலிப்பியர் 4:4. பிலிப்பியர் ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள், ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள், மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள், மகிழுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன சொல்லுது வசனம்? ஆண்டவரோட இணைஞ்சி என்ன செய்யணுமா? மகிழ்ச்சியா இருக்க சொல்லுது. ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் இந்த 3 நாட்களும் ஆண்டவரே நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆத்மாவிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உடலிலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்மளெல்லாம் வெறும் ஆவிகளாக படைக்கல, வானதூதர்களை அவர் ஆவிகளாக படைத்திருக்கிறார். ஆனால் நம்மை உடலோடு படைத்திருக்கிறார். உடலோடு படைக்கப்பட்ட நமக்கு ஒரு ஆத்மாவை கொடுத்திருக்கிறார், ஒரு உடலையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே கேட்குற மாதிரி தெரியல, இன்னும் நல்ல சாப்பாடு நல்லா ஹெவியாக போயிட்டுன்னு நினைங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆத்மாவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உடலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆத்மா எப்படி மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னால், அது விடுதலையோடு இருந்தால் அது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆத்மா விடுதலையோடு இருந்தால் அது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே தான் இப்படிப்பட்ட ஜெபத்திற்கு நாம் வர வேண்டும், தியானங்களுக்கு நாம் வர வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு என்ன செய்வார் என்று சொன்னால், நமக்கு விடுதலையை கொடுப்பார். அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொண்டு ஆத்மாவிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உடலிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். 6வது வசனம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். போதும் போதும் போதும். என்ன சொல்லுது அடுத்தாப்புல? எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன கவலைப்பட்டு இருக்கீங்க? வீட்டை அப்படி போட்டு வந்துட்டேன், போட்டபது எல்லாம் அப்படி போட்டபடி கிடக்கு, நீ சாயந்தரம் போய் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிலாம் கவலைப்பட்டு இருக்கீங்களா? வெரி குட். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ச்சியாக இருங்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. இருங்க, உடனே அடுத்ததுன்னா அடுத்தது இல்லை. திருப்பாடல் 149க்கு வாங்க. திருப்பாடல்கள் 149 எடுத்தாச்சா? திருப்பாடல் 149ல 3வது வசனம். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. யார் பெயர? யார் பெயர? என்ன செய்து? மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நடனம் ஆட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்புறம் 4வது வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். எப்போ நீங்க டான்ஸ் ஆடினாதான் அவருக்கு பிடிக்குமா? பிரைஸ் தி லார்ட். ஏம்மா இதெல்லாம் நான் சொல்லல, வேதத்துல இருந்து உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல்ல சொன்னாரு ஆண்டவரோட இணைந்து மகிழுங்கள்னு சொன்னாரு, எதை பற்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரு. இப்ப சொல்றாரு நடனமாடி அவரை போற்றுங்கள்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தம் மக்கள் மீது நடனமாடுகின்ற, மகிழ்ச்சியாக இருக்கின்ற, எதை பற்றியும் கவலைப்படாத தன் மக்கள் மீது ஆண்டவர் விருப்பம் கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் வரும், எந்த குண்டனுக்கும் வரும். ஆகவே எழுந்து நின்று கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு ஜெபம் பண்ணிக்கோங்க. தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. இந்த பக்கத்தில் உள்ளவங்களும் எந்திரிச்சுனுங்க. என்னம்மா உங்களுக்கு தனியாக தெலுங்கில் பேசணுமா? எந்திரிச்சு நின்னுங்கன்னா எந்திரிச்சு நிற்கணும். அப்புறம் நல்லா டான்ஸ் ஆட தெரிஞ்சவங்க முன்னால் வரும்படி
அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நன்றாக டான்ஸ் ஆடுவேன். வாங்க, முன்னாடி வாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ பேப்பரில் உள்ள பாட்டு மட்டும் இல்லை. கேட்டிங்களா? நம்ம பிள்ளைங்க வாங்க வாங்க, நம்ம ஆட்கள் வாங்க. அதாவது இதில் ஒரு வெயிட் வைங்க, ஒரு கல்லுகள் இருந்தால் ஏதாவது இல்லைன்னா உங்கள் செல்லில் வைங்க. நம்ம பிள்ளைங்க வாங்க, யாராக இருந்தாலும் வாங்க. நான் நல்லா ஆடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க வாங்க. இவரும் குட்டிஸ் அழகாக வந்து நிற்கிது. வாங்க வாங்க, எல்லோரும் வாங்க. எதை செஞ்சாலும் ஆண்டவருடைய மாட்சிக்காக தான் செய்கிறோம். இதுக்கும் நமக்கு கைமாறு உண்டு. வாங்க. இந்த வேளையில் சிறு பிள்ளைகளாக நம்ம மாறிடணும். எல்லாரும் நேராயிட்டே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். பாடுங்க எல்லாரும். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். அப்படி படிச்சுட்டு சும்மா நிக்கீங்க. அப்படி படிச்சுட்டு சும்மா நிக்கீங்க. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன்னு வாக்குறுதி கொடுத்து பாடுறீங்க, பிறகு சும்மா நிக்கிறீங்க. இது என்ன அர்த்தம்? இது என்ன நியாயம்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் ஆடிடுவேன். பிரைஸ் தி லார்ட். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். ஆடுங்க. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். கைத்தாட ஓசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். கைத்தாட ஓசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, அப்பவரே, கருணை உள்ளவரே. ஆண்டவரே, அப்பவரே, கருணை உள்ளவரே. ஆண்டவரே, காப்பவரே, கருணை உள்ளவரே. ஆண்டவரே, காப்பவரே, கருணை உள்ளவரே. காலமெல்லாம் வழி நடத்தும், காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து கண்மலையே ஸ்தோத்திரம். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா,
நான் உம்மை துதிப்பேன். நல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, வல்லவரே. இந்த இடத்துல டான்ஸ் ஆடுறவங்களுக்கு எல்லாம் 3000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னான். என்ன ஆட்டம் ஆடுவிய சொல்லுங்க. இந்த இடத்துல இந்த ஸ்பாட்ல ஆடுறவங்களுக்கெல்லாம் 3000 ரூபா. வெர்ஜின் நீ சும்மா இருப்பியா? ஆட மாட்டியா? உன் பக்கத்தில் உள்ளவ வாங்கிட்டு போயிருவா. என்னம்மா நீ ஆடிருக்கல? ஆண்டவருக்காக வாங்கிட்டு போவேன். ஆடுவேன்னு கூட சொல்ல மாட்டேக்கா, வாங்கிட்டு போயிருவேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் நல்லவர், ஆமென். அவர் வல்லவர், ஆமென். கிருபை. கிருபைன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பேரன்பு உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விடவா 3000 ரூபா பெருசு? ஜீசஸ், ஆமென். இதை விடவா 3000 ரூபா பெருசு? நீங்க வாங்கிட்டு போனா வீட்டுக்காரர் தண்ணி அடிச்சே காலி பண்ணிடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவருடைய நன்மைத்தனம், அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில இறங்கணும்னு சொன்னா அவரை நடனமாடி நாம் போற்ற வேண்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். வல்லவரே ஆமென். நல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே, காலமெல்லாம் வழி நடத்தும், காலமெல்லாம் வழி நடத்தும், கண்மலையே ஸ்தோத்திரம், கண்மலையே ஸ்தோத்திரம், நடனமாடி சோதரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே, வரங்கள் எல்லாம் தருபவரே, வரங்கள் எல்லாம் தருபவரே, வாழ்வது உமக்காக ஐயா, வாழ்வது உமக்காக, நடனமாடி சோதரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். தயனாமன் ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி சோதரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தரும் வசனமெல்லாம், வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் தான் உண்டு, நடனமாடி சோதரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி சோதரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி சோதரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி சோதரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். நான்
ஆடி துதிப்பேன். நல்லா, நல்லா. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறாவே. என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகர். விடுதலையோடு பாடுவோம். ஆமென். வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். ஆமென், ஆமென். விடுதலை நாயகன். ஆமென். வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி தினம் ஆடி ஆடி துதிப்பேன். சாப்பாடு ரொம்ப ஹெவி போல இருக்கு, அசையவே முடியல. சில பேர்லாம் முயற்சி பண்ணி பார்க்கறாங்க, அப்படி நிக்கிறாங்க. ஹalleluya, ஹalleluya, praise the Lord. praise the Lord. குட்டீஸ், நீங்களும் நிறைய சாப்பிட்டீங்களா? அதிகமாக சாப்பிட்டீங்களா? இல்லை கோழி காலு எங்கேயாவது போய் குறுக்க நிற்குதா? praise the Lord, ஹalleluya. நல்ல மகிழ்ச்சியா இருங்க, நல்ல மகிழ்ச்சியா இருங்க. praise the Lord. பாருங்க, இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. ஜீசஸ், நாம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறது தான் நம்மை படைத்த ஆண்டவருக்கு விருப்பம். ஆமென். நமக்கு பிரச்சனையே எங்கன்னு சொன்னா, அவர் சொன்னதை கேட்காம இருந்ததுனால தான் நமக்கு பிரச்சனையே உலகத்துக்குள்ள வந்துச்சு. ஆண்டவர் படைத்து ஆதாமையும் ஏவாளையும் படைத்து வைத்த அந்த தோட்டத்துக்கு என்ன பெயர் தெரியுமா? இன்பவனம். என்ன வனம்? இன்பவனம். ஒரு மகிழ்ச்சியான இடத்துல அவங்கள வச்சிருந்தார். ஜீசஸ். அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா, அவர் படைத்த, அவருடைய சாயலிலே படைத்த அவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கு. ஆமென். அவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கிடைத்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக் கொள்ளணும். மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. நீங்க சும்மா இல்ல, அவரை புகழ்ந்து கொண்டே ஆடுகிறீர்கள். நீங்க சாதாரணமா இல்ல, அவரை புகழ்ந்து கொண்டே ஆடுகிறீர்கள். ஹalleluya, ஹalleluya. praise the Lord, praise the Lord. ஹalleluya, ஹalleluya. ஆகவே நாம் இந்த வேளையிலே கடவுள் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பாடுவோம். நான் பாடி பாடி மகிழ்வேன். தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன். தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகர். வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகர். ஆமென், ஆமென், ஆமென். வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். 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 சாத்தானின் வலிமை வெல்ல. சாத்தானின் வலிமை வெல்ல. சாத்தானின் வலிமை வெல்ல. சாத்தானின் வலிமை வெல்ல. அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகர். ஆமென், ஆமென், ஆமென். வெற்றியை நல்ல நல்ல மகிழ்ச்சியோடு ஆமென். எனக்குள்ளே அவர் நமக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகர். வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. ஆமென். கவலைகளை தூக்கி போட்டுருங்க. ஆண்டவர் சமூகத்திலே கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். ஆமென். அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ள துள்ளுதமா, நன்றி என்று
சொல்லுதம்மா உள்ளம் என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா என்னுள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா ஆஹா ஆஹா ஓ ஓ ஓ லா 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 பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமையை தோன்றுதம்மா பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமையை தோன்றுதம்மா அகிலமான தெய்வம் என் அன்பு இறை தெய்வம் அகிலமான தெய்வம் என் அன்பு இறை தெய்வம் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா என்னுள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா உலக ஆசையெல்லாம் தூண்டோடு மறையுதம்மா உலக ஆசையெல்லாம் தூண்டோடு மறையுதம்மா உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா அகிலமான தெய்வம் என் அன்பு இறை தெய்வம் அகிலமான தெய்வம் என் அன்பு இறை தெய்வம் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் எரிக்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா எரிக்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா என்னுள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் அகிலமாலும் தெய்வம் அன்பு இதய தெய்வம் அகிலமாலும் தெய்வம் தெய்வம் அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் அகிலமாலும் தெய்வம் அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் அகிலமாலும் தெய்வம் அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். உங்க பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி நீங்க சூப்பரா ஆடினீங்கம்மா சொல்லுங்க. சூப்பரா ஆடுனீங்க. இதுல என்னன்னு சொன்னா யாருக்கு இப்ப வெக்கம் வந்துடும் சொன்னா ஆடாமலே கல்லு மாதிரி நின்னவங்களுக்கு வெக்கம் வந்துடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் சாந்திங்க வாங்க. சாந்தி, ஜெனிட்டா, ஓபிலியா, மிக்கேலு நீ ஃப்ரெண்ட்ல வா. ஒரு துளி துளி நீங்க எல்லாம் உட்காருங்க அப்பதான் தெரியும். அவ்வளவுதானா? நீங்க அப்படி திரும்பி நில்லுங்கம்மா, அங்கிட்டு திரும்பி நில்லுங்க. ஜான்சிங்க வா, பக்கத்தில் வா. ஏய் எங்க ஓடுற? இதுல நல்லா கடந்து குதி குதின்னு குதிச்சு ஆடினவங்க பாத்தீங்களா? எப்படி இருக்காங்க? எப்படி இருக்காங்க? அவங்களே ஆடினாங்கன்னு சொன்னா இவங்களே ஆடினாங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன குறை? பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க, வேண்டாலும் இன்னைக்கு வீட்டில் போய் இந்த டான்ஸ் ஆடாமல் அப்படியே நின்னாங்கல்ல, அவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்க. ஐயோ ஆடி இருக்கலாமே. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் ஆடினவங்களாம் இப்போ செக் பண்ணி பாருங்கள், உங்கள் உடம்புல இருந்த எந்த நோயும் இருக்காது, குறை இருக்காது. கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. உண்மையை சொல்கிறேன். நீங்கள் ஆடினவங்க யாருக்கும் கால் வலி, மூட்டு வலி, உடம்பு வலி, எந்த கோளாறு என்ன செய்யாது, வராது. இங்கே பாருங்க, எந்திரிச்சு நின்னுங்க. சகோதரர் செல்வம் அண்ணனுக்கு புற்றுநோய், கேன்சர், அவங்க அதுலேருந்து மீண்டு வந்தாங்க. இப்போ கொஞ்சம் சேட்டை பண்ணுது. இனிமே போய் அவங்க செக் பண்ணி பார்த்து, இதில் வந்து ஆடிட்டாங்கல்ல, இனிமே அவங்க போய் செக் பண்ணி பார்க்கட்டும். சுத்தமாக இருக்காது, அவருக்கு இருக்காது. ஆமாம்,
பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஆடுனா என் ஆண்டவருக்காக ஆடுவேன். ஆமென். பாடுனா என் ஆண்டவருக்காக நான் பாடுவேன். வாழ்வதே நான் என் ஆண்டவருக்காக வாழ்வேன். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட்.